கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 54வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாக நம்மை இந்த அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தின் முதல் பகுதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். இது எல்லாருக்குமே பிரியமான ஒரு வாக்குத்தத்தம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இதுவும் மிகவும் பிரியமான ஒரு வாக்குத்தத்தம். ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை அநேக முறை வாசித்தும் தியானித்தும் அதை குறித்த அநேக செய்திகளை கேட்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையில அதை முழுமையாய் சுதந்திரித்திருக்கிறோமா? தேவர்களாகி நாம் தேவன் நமக்கு தருகிற ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் வாசித்து அதோட விட்டுறக்கூடாது. வாசிச்ச உடனே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், ஆண்டவர் எனக்கு எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். ஆனா அது முழுமையான சந்தோஷம் அல்ல. எப்பொழுது ஒரு தேவ பிள்ளை கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை முழுமையாய் தன்னுடைய வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்கிறானோ அப்பொழுதுதான் அந்த வசனத்தினால் உண்டாகிற அந்த நித்திய நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் எல்லா தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் அது நிறைவேற வேண்டும். ஏன்னா சத்ரு என்ன பண்றான்? தேவ பிள்ளைக்கு எதிராக அநேக ஆயுதங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறான். ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை முடியறதுக்குள்ளாடே இன்னொரு பிரச்சனை. இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை, நெருக்கத்தினாலும் தேவையினாலும் அநேக மனிதர்களாலும் சூழ்நிலைகளாலும் உலக மாமிச பிசாசு இப்படிப்பட்ட கிரியைகள் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில அநேக விரோதமான ஆயுதங்களை அது உருவாக்குகிறது. அந்த ஆயுதத்தினால் அநேக சேதங்களை அது உண்டாக்குகிறது. இப்ப இது எதனால? தேவன் ஒரு வார்த்தையை தந்தாரே, ஆனால் அதை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அதை நிச்சயமாய் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் சும்மா வார்த்தையை தந்துட்டு அப்படி விட்டுட்டு போக மாட்டார். எல்லா தேவ பிள்ளையும் தேவனால் அருளப்பட்ட வார்த்தையின் வல்லமையை, அதன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் வேதத்திலே நமக்கு வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். பரிசுத்தவான்களின் வாழ்க்கையில கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி நித்திய நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில அவர் கொடுத்திருக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் அதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய் சத்ரு ஏற்படுத்துகிற, அவன் உருவாக்குகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காமல் போக பண்ண நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா நாவையும் குற்றப்படுத்தவும் நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். இப்ப இந்த ஆசீர்வாதத்தின் பலனை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நம்மிடத்தில் நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது. எந்த ஒரு வாக்குத்தத்தமும் கட்டளை இல்லாமல் இருக்காது. இப்ப இவ்வளவு பெரிய மேலான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த கட்டளை என்ன தெரியுமா? இது யாருக்காக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? இது கர்த்தரின் ஊழியக்காரின் சுதந்திரம். இது கர்த்தரால் உண்டான அவர்களுடைய நீதி. கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இதை நிச்சயமாய் அவர்கள் வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதமாய் அவர் இதை கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். நிச்சயமாய் அதை செய்து முடிப்பார். தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழுக்கும், நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? நான் தான் படிச்சுட்டு இருக்கேன், இல்லை நான் தான் வேலை பார்க்கிறேன், இல்லை எனக்கு தான் ஊழிய அழைப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள அநேக எண்ணங்கள் வரலாம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும், இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் தெளிவாக சொல்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாருமே ஆசாரியர்களாகவும் தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லார் மேலையும் ஒரு ஊழிய அழைப்பு இருக்கு. அவர்களுக்கு தேவன் கொடுத்த கிருபையும் வரங்களும் தேவனால் கொடுக்கப்பட்ட அழைப்பும் அது விசேஷித்த விதமாக இருக்கிறது. அது என்ன என்று நாம் தான் தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து அவருடைய வார்த்தையினால் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஊழிய அழைப்பை அழித்து அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். சிம்பிளா சொல்லணும், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதை நாம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது
நமக்கு விரோதமாய் சத்ருவால் ஏற்படுத்தப்படுகிற உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. நமக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எல்லா நாவையும் நாம் குற்றப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். இது கர்த்தர் அவருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தந்த சுதந்திரம். இது கர்த்தரால் நமக்கு உண்டான நீதி. இதை காட்டிலும் மேலான பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது. தேவ பிள்ளைகளாகி நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். தேவ பிள்ளைகளாகி நாம் என்னென்னமோ செய்யறோம். அழிந்து போகிற இந்த உலகத்துல இதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப்படியே என்னென்னமோ செய்யறோம். ஆனா அழியாமை உள்ள நம்முடைய ஆத்மா நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழ நம்ம என்ன செய்யணும்? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு ஊழியம் செய். உடனே வேலையை விட்டுட்டு படிப்பை விட்டுட்டு அப்படி சொல்லுது. அவர் அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அழைப்பை அறிந்து அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நாம் நம்மை முழுமையான அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய தேவன் நமக்கு தந்த இந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்மை ஆசீர்வதித்து நம்மை பத்திரமாய் பாதுகாத்து நம்முடைய ஓட்டத்தையும் ஜெயத்தோடு ஓடி முடிக்கவும் நித்தியத்திலே கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக லட்சியம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிரயாணப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.